ஒரு வழியா கோடை விடுமுறை முடிஞ்சு இன்னைக்கு பள்ளிகள் திறக்க. ஒசூர் அருகே 93 அரசு பள்ளி மாணவர்களுக்கு முடித்திருத்தம் செய்த நபருக்கு பொதுமக்கள் எல்லாரும் பாராட்டுகளை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. கோடை விடுமுறை முடிந்து தமிழகம் முழுவதும் இன்னைக்கு அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் திறக்கப்பட இருக்கு. பள்ளிகள் திறப்பை ஒட்டி புதிய வகுப்புகளுக்கு செல்ல மாணவர்கள் தயாராகி பெற்றோரும் மாணவர்களுக்கான தேவைகளை பூர்த்தி செய்து வரும் நிலையில கிருஷ்ணகிரி அடுத்த ஒசூர் தேன்கனிக்கோட்டை பேரூராட்சியில GM சலூன் என்னும் முடித்திருத்த கடை நடத்தி வருபவர் மூர்த்தி. இவர் தேன்கனிக்கோட்டை பகுதியில அதிக அளவிலான மலைவாழ் மக்களும் ஏழை எளிய மாணவர்கள் உள்ளதை அறிந்து மூர்த்தி கடந்த ஆண்டு முதல் தன்னால் முடிஞ்ச வரைக்கும் உதவிய குறிப்பா அரசு பள்ளி மாணவர்களுக்கு செய்திட நினைச்சிருக்காரு. அவரு தன்னோட சலூன் கடையிலேயே அரசு பள்ளி மாணவர்களுக்கு கடந்த ஆண்டு 30 பேருக்கு இலவசமா முடித்திருத்தியதாகவும் இந்த ஆண்டு தொழில லாபம் கிடைக்கும் முக்கிய நாளான ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அரசு பள்ளியில படிக்கும் ஏழை எளிய மாணவர்களுக்கு கட்டிங் செய்ய ₹1 மட்டுமேன்னு அறிவிப்பு வெளியிட்டு முடித்திருத்திருக்காரு. காலையில 8 மணில இருந்து நைட்டு 7 மணி வரைக்கும் 93 மாணவர்களுக்கு முடித்திருத்தியதாகவும் அவர் சொல்லியிருக்காரு. என்னால் புத்தகம் பெண் எதுவுமே வாங்கி தர முடியவில்லை. அதனால் சிறுவர்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் பண்ணுறதால எல்லாருக்கும் என்னால் முடிந்த உதவி சிறுவர் கட்டிங் மட்டும்தான். அதனால் ₹1 கட்டிங் நான் செய்கிறேன். சமூகம் நமக்கு என்ன செஞ்சது அப்படிங்கறத விட சமூகத்துக்கு நாம என்ன செஞ்சோம் அப்படிங்கறத நம்மளே கேட்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அறிஞர்கள் கூறும் நிலையில சலூன் கடை மூர்த்தியின் சமூகத்தின் மீதான அக்கறையின் செயலை பலரும் பாராட்டிட்டும் வராங்க.